மே மந்த் அப்படின்னாலே சர்ச்சில் விபிஎஸ் நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு 10 நாள் ரொம்ப ஜாலியாக போகும். மே 1ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 10ஆம் தேதி வரை இது நடக்கும். இதுக்குன்னு சர்ச்லேருந்து ஒரு 2 பேர் ட்ரைனிங்காக போவாங்க. அந்த ட்ரைனிங்கில் அவங்களுக்கு அந்த 10 நாளும் என்ன கதை சொல்லணும், வசனம், பாட்டு, அந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 2 பேர் வந்து இங்கே நம்ம சர்ச்சில் மீதி உள்ள குட்டி பசங்களுக்கும் சரி, நம்ம டீச்சர்ஸாக போகிற நமக்குமே அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி தான் ஒரு 10 நாள் போகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டே இருக்கு. ஒரு நாள் எக்ஸிபிஷன் டே, ஒரு நாள் பிக்னிக் டேன்னு ரொம்ப ஜாலியா போகும். டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸ் நம்ம தான் பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும், வசனம் சொல்லி கொடுக்கணும், அப்புறம் இந்த மாதிரி ஆக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போகும். அதுல ஒரு நாள் எக்ஸிபிஷன் டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 10 நாளும் நமக்கு ஒவ்வொரு ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரியில ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பண்ணி காமிக்கணும். எனக்கு திராட்சை தோட்டம் வந்தது. அதுக்கு வேலியில பாககா கொடி நிறைய படந்து கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் உண்மையாவே திராட்சை பழத்தையும் தொங்க விட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு திராட்சை தோட்டம் மாதிரி இருந்துச்சு. இந்த 5 பேர் தான் என்னுடைய கிளாஸ் பசங்க. அதே மாதிரி பசங்களுமே சார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு வருவாங்க. இதை ஃபைனலா ஐயா வந்து பார்த்து அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. விபிஎஸ் ரொம்பவே ஜாலியா போகும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய்.